B.Ed 4th semester Knowledge and Curriculum. First important question: Indian and Western theories of knowledge. ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம என்ன பார்க்க வரோம்னா இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நாலேஜ் வெர்சஸ் வெஸ்டர்ன் தியரிஸ் ஆஃப் நாலேஜ். சரியா? இந்திய சார்ந்த அந்த ஒரு கலாச்சாரம் ப்ளஸ் வெஸ்டர்ன் தியரிஸ் மேற்கத்திய அந்த நாலேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த ரெண்டில் என்ன வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி அப்படிங்கிறப்ப வந்து காலங்காலமாக பின்பற்றப்பட்ட அந்த ட்ரெடிஷ்னலான இந்தியன் ஸ்கூல்ஸ் நமக்கு என்ன அந்த அதனுடைய ஃபிலாசபி என்ன அப்படின்னு பார்க்குறப்போ வந்து ரெண்டு வருது. ஒன்று வந்து ஆர்த்தோடாக்ஸ், இன்னொன்று வந்து ஹெட்ரோடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு விதமாக இருக்குது. ஓகே, இந்த ஆர்த்தோடாக்ஸுங்கிறது யார், என்ன ஸ்கூல், எந்த ஸ்கூலை பின்பற்றுனா வேதங்களை பின்பற்றக்கூடியது. ஓகே, த அத்தாரிட்டி, அதாவது ஆர்த்தடாக்ஸ் ஸ்கூல் வந்து வேதத்தினுடைய அடிப்படையில் வந்து பின்பற்றக்கூடியது. அதே மாதிரி இந்த ஹெட்ரோடாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வேதத்தை வந்து மறுக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஹெட்ரோடாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட், அதாவது வேதத்தின் அடிப்படையை வேதத்தை வந்து நேரடியாக போதிக்கக்கூடியதும், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா இண்டிபெண்ட்டாக தன்னெச்சியாக வந்து அதாவது வேதத்தை பின்பற்றாமல் தனக்குத்தானே என்னவோ அந்த ஒரு இண்டிபெண்ட்டான கிரவுண்டில் வந்து இருக்கக்கூடியதாக ரெண்டு விதமாக பிரிக்கப்படுது. ஓகே, இந்த ஸ்கூல் இதில் வந்து இந்த என்னென்ன ஸ்கூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா ஆர்த்தடாக்ஸ் வெர்சஸ் ஹெட்ரோடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்தடாக்ஸுங்கிறது வந்து அக்செப்ட் த வேதாஸ் அண்ட் ஹெட்ரோடாக்ஸுங்கிறதுங்கிறது என்னென்னா வேதத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ இதில் வந்து நேரடியாக என்னென்னா ஒன்று வந்து டைரக்ட், அதாவது ஆர்த்தடாக்ஸ்குள்ளேயே வந்து ரெண்டு பிரிவினைகளை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒன்று வந்து டைரக்ட் பேஸ்டுனா வேதத்தின் அடிப்படையை வந்து நேரடியாக வந்து போதிக்கக்கூடியது ஒன்று, இன்னொன்று வந்து இண்டிபெண்ட்டாக. ஓகே, ஸ்கூல் பேஸ்ட் ஆன் இண்டிபெண்ட் கிரவுண்ட்ஸ். ஸோ ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிக்கப்படுது. இது வந்து வேதத்தின் அடிப்படையில் வரக்கூடியது என்னென்னா அது வந்து என்னது ரிச்சுவலிஸ்டிக் நம்ம சொல்கிறோம் இல்லையா, வேதத்தின் அடிப்படை மையமாக வச்சு அதனுடைய எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. எதை எம்ஃபசைஸ் பண்ணுறாங்கன்னா ரிச்சுவல்ஸை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அது வந்து டைரக்ட் ஸ்கூல் பேஸ்ட் ஆஃப் வேத டெக்ஸ்ட், அதாவது ஸ்கூல்ஸ் தட் ஆர் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் வேத டெக்ஸ்ட், வேதத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு போதித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ வேர் ஆர் தி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், வேர் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ், இந்த சோர்ஸஸ் ஆஃப் நாலேஜ் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி எபிஸ்டமாலஜிக்கல் ட்ரெடிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நாலேஜ் சிஸ்டம். ஓகே, இந்த நாலேஜ் சிஸ்டம்ங்கிறதுல இங்கேருந்து தான் வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, நாலேஜ். ஓகே, ஸோ நாலேஜுங்கிறது வேலிடான நாலேஜ். ஓகே, வேலிடான நாலேஜ், அதாவது ஜஸ்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அதில் சொல்லக்கூடியது என்னென்ன அந்த ஒரு என்ன இட் இஸ் அது வந்து எபிஸ்டமாலஜிக்கல் ட்ரெடிஷனில் வந்து 6 இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்குது. அந்த 6 இம்பார்ட்டன்ட் நாலேஜ் எதுன்னு கேட்டோம்னா ஒன்று வந்து பெர்செப்ஷன். ஓகே, ஞானம், நம்ம இதுதான் அப்படிங்கிறது யூகித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பெர்செப்ஷன். பிரத்யக்ஷா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்ஃபரன்ஸ், அனுமானம், ஒன்று உள்ள வந்து நம்ம வந்து ஆழ்ந்து தேடுதல் அப்படிங்கிறது இன்ஃபரிங் டு சம்திங். அடுத்து வந்து வேர்பல் டெஸ்டிமோனி, சப்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம பேசுகிறோம் செய்கிறோம், வேர்பல் இது வந்து. அடுத்து கம்பேரிசன், ஒன்றுக்கு ஒன்று வந்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறத கம்பேரிசன் பண்ணுறோம். ஓகே, உப்மானா அப்படிங்கிறது. ப்ரீசப்போசிஷன் அண்ட் நான் அப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 தான் வந்து சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். இதில் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னென்னா இந்த ட்ரெடிஷன் ஆஃப் நாலேஜ், இந்தியன் ட்ரெடிஷன் ஆஃப் நாலேஜ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ ஃபர்ஸ்ட் நாலேஜ், சோர்ஸ் ஆஃப் நாலேஜுங்கிறது என்னது பெர்செப்ஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா. வாட் இஸ் திஸ் பெர்செப்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, பெர்செப்ஷன்னா தட் சம்திங் இட் இஸ் பிஃபோர் த ஐ. இப்படி தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது, விசிபிளாக இருக்கக்கூடிய, கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் வந்து என்னது பெர்செப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அது என்ன சொல்லணும்னா இட் இஸ் ப்ரெசன்ட் பிஃபோர் தி ஐ அப்படிங்கிறோம். ஓகே, கண்ணு முன்னாடி இருக்குது, தட் இஸ் வாட் பெர்செப்ஷன். ஓகே, ஸோ பெர்செப்ஷன்னா அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் சென்ஸ், இன்டலெக்சுவலாக நம்ம வந்து திங்க் பண்ணுறது, அல்லது இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம், விஸ்டம், ஞானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் வாட் பெர்செப்ஷனுங்கிறது. பெர்செப்ஷன் வந்து பார்த்தோன்னா இட் ஹாஸ் 3 மெயின் பிரின்சிபல்ஸ். ஓகே, பெர்செப்ஷன் வந்து இந்த 3 பிரின்சிபல்ஸ்னால தான் நடக்குது. ஓகே, இந்த அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்று வந்து பிரத்யக்ஷா, இன்னொன்று அனுமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்து வந்து
அப்டவாக்கியா அப்படிங்கிறது. ஓகே, இந்த மூணு என்ன அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஃபரன்ஸ் ட்ரான் ஃப்ரம் டேட்டா. ஒரு டேட்டா வச்சு அதில் இன்ஃபரன்ஸ் பண்ண உள்நோக்கி அது என்ன ஏது, அதாவது தமிழில் அழகான ஒரு இருக்குது, கண்ணால் காண்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி தீர விசாரித்தல், ட்ரையிங் டு ட்ரா அவுட் அண்ட் எவிடன்ஸ், அதுதான் வந்து என்னதுன்னா பிரதிக்ஷா. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பெர்செப்ஷன். நாம் வந்து லைக் வி ஹாவ் சென்ஸ், சம் கைண்ட் ஆஃப் சென்ஸ் இல்லையா, அதுலேருந்து எவிடன்ஸை எடுத்து நம்ம வந்து கொண்டு வர்றது தான் வந்து பிரத்யக்ஷா அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் வந்து இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபரன்ஸ்னால் என்ன, நாலேஜ் தட் ஃபாலோ சம்திங். ஓகே, ஒன்று வந்து லைக் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறது அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, தட் இஸ் வாட் இன்ஃபரன்ஸ். தீர விசாரிக்கிறது, உள்நோக்கி அது சரியா தப்பா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தட் இஸ் வாட் இன்ஃபரன்ஸ் இஸ். ஓகே, இது ஒன்றா. இதில் வந்து இந்த 3 பிரின்சிபல் இது முக்கியமான ஒரு இந்தியன் ஃபிலாசபிக்கல் நாலேஜில் வந்து பார்த்தோன்னா இன்ஃபரன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இது என்ன பண்ணால் அப்சர்விங் சம்திங், ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், இதுக்கு பின்னாடி என்ன இருந்திருக்கும், இது நடக்கிறதுக்கு என்ன ரீசன், அப்போது இந்த ரீசன் ரீச் பண்ணுறதுக்கு என்ன கன்க்ளூஷனாக இருக்கும், இதனோட உண்மையினோட தன்மை என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னது இன்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சம்திங் அதாவது ஒரு ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா வந்து ஒரு இடத்துல வந்து புகை இதாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து தீ இருக்குதுன்னு தானே அர்த்தம். இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் வாட். ஸோ யூ நீட் டு சர்ச் சம்திங் அப்படிங்கிறது தான் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த அனுமானம் அப்படின்னு சொல்கிற இதில் வந்து 5 ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து ஹைப்போதேசிஸ், 1 ரீசன், ஓகே 2 அல்லது எக்ஸாம்பிள், ஏதான ஒரு எக்ஸாம்பிள், ரீஅஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம், மறு ஆய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதில் இன்னொன்று வந்து கன்க்ளூஷன், சரியான ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வருது. இந்த 5னுடைய பேஸில் தான் வந்து அனுமானம் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே, ஸோ தேர்டு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து வெர்பல் டெஸ்டிமனி, அதாவது சப்தா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு அப்டெய்னிங் ஆஃப் நாலேஜ், மீன்ஸ் ஆஃப் அப்டெய்னிங் நாலேஜ். ஓகே, நமக்கு வந்து அறிவு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது வெர்பல் டெஸ்டிமனி, அதாவது ஆற்றல், பேச்சாற்றலாக இருக்கட்டும், அல்லது நம்ம வந்து சொல்லக்கூடியது சப்தம், இந்த சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். அண்ட் இது வந்து இந்தியன் ஃபிலாசபிக்கல் சிஸ்டத்தில் வந்து என்ன சொல்கிறோம்னா சப்தாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவேட்டட் வித் அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ் அப்படின்னு சொல்கிறான். அதாவது வேதத்தினுடைய அத்தாரிட்டியோடு இணைக்கப்பட்டது அந்த சப்தம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இந்த வேதாஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மோஸ்ட்லி ஏன்ஷியன்ட் அண்டு சாக்ரட் ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புனித நூல் அப்படின்னு சொல்கிற வேதங்களை வந்து ஸோ அது வந்து ஸோ இது வந்து அழியாத ஒரு நூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் ரிட்டன் சம்திங் தட் which cannot be destroyed அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது அழியாத ஞானம் இருக்கிறது தான் வந்து என்னது இந்த வேதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த வேதத்தை என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த பிரம்மன் யார் சொல்கிறோம்னா வேதாந்தா ஸ்கூல் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த அத்தாரிட்டேட்டிவ் இருக்கக்கூடிய இந்த நூல் வந்து இட் இஸ் கால்ட் இஸ் பிரம்மா அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அதே சமயத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கூல் ஆஃப் லாஜிக் நம்ம சொல்கிறோம்னா நவ்யா. ஓகே, அது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து போத் ஹியூமன் அண்ட் டிவைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திஸ் பர்டிகுலர் வேதா அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வேர்பல் டெஸ்டிமனிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஹியூமன் அண்ட் டிவைன் ரெண்டுமேனு. இது வந்து பிகாஸ் இட்ஸ் வேலிட்ஸ் நாலேஜ். புரியுதா, இது வந்து ஞானத்தை போதிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இது வந்து மனிதனுக்கும் ஆகட்டும் தெய்வத்துக்கும் ஆகட்டும் இது வந்து ஒரு வேர்பல் டெஸ்டிமனி. இது வந்து 2 பேத்துக்குமான ஒரு டெஸ்டிமனி அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இட் இஸ் ஃபுல் ஆஃப் நாலேஜ் விச் இஸ் அவுட் ஆஃப் கைடன்ஸ். ஓகே, இது வந்து என்னது ஞானத்தை போதிக்கக்கூடியது, ஒரு மனிதனுக்கு கைடன்ஸ் வந்து பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த வேர்பல் டெஸ்டிமனி, அதாவது விச் இஸ் பிரம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அல்லது சப்தா அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஓகே, ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புத்திசமும் சரி ஜெயினிசமும் சரி இந்த வேதத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கிறாங்க. தே டு நாட் அக்செப்ட் வேதாஸ். பட் ஆனால் இதனுடைய சப்தத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஃபோர்த் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் கம்பேரிசன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்சர்வன்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ், ரெண்டுக்கு இருக்கான ஒரு
தட்பவெட்பம் இது இது எது சரி எது தவறு, எது வந்து நாலேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, எது நாலேஜ் வந்து இல்லாதது அப்படிங்கிற மாதிரி இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற. ஓகே, ஸோ கம்பேரிசன்னாலே வந்து இரண்டுக்குமான வேறுபாடுகளை வந்து பார்க்கக்கூடியது தான் வந்து இந்த ஸோ இது என்னுடைய சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து. ஓகே, ஸோ தெரிந்த ஒன்றோட தெரியாத ஒன்றை வந்து பார்த்தோன்னா கம்பேர் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அஸ்யூம் பண்ணுறது தான் வந்து இந்த கம்பேரிசன். கம்பேரிசன் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் தி டிஃப்ரென்ஸ். இட் இஸ் நத்திங் பட் தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஸோ உப்மானா அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அ நாலேஜ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அ நேம் அண்ட் ஆப்ஜெக்ட் இட் டினோட்ஸ் பை த நேம். சரியா, ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத காமி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா ஒரு காட்டு மாடு அப்படின்னா அந்த ஒரு காட்டு மாடு வந்து லைக்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய டொமஸ்டிக் அனிமலுக்கும் காட்டில் இருக்கக்கூடிய மாடுக்கும் வந்து பார்த்தோன்னா வித்தியாசம் இருக்கும் இல்லையா. அது வந்து பார்க்கறதுக்கு ஃபியூரியஸாக இருக்கும், லைக் ஸ்ட்ரென்த் வைஸ் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து இதனுடைய ஹார்ன்ஸ் கொஞ்சம் நீளமாக இருக்கும், பார்வையிலே வந்து பயமுறுத்தக்கூடிய அந்த ஒரு பார்வை இருக்கும், பக்கத்தில் போக முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இப்போது வென் சம்படி கோஸ் இன்டு ஃபாரஸ்ட் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தோன்னா இது காட்டில் தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு காட்டுக்குள்ளே போகிறப்ப வந்து அழகாக வந்து கண்டுபிடிச்சார். ஓகே இதுதான் ஓகே கம்பேரிசன். அந்த அது சொன்னது இது பார்த்து இப்படி இது வந்து காட்டு மாடு, இது வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய மாடு அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு பெயருக்கும் அதனுடைய ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டினுடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுறது தான் உப்மானா அப்படிங்கிறோம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் சோர்ஸ் ஆஃப் நாலேஜில் வந்து ஃபிஃப்த் ஒன் என்னங்குதுன்னா ப்ரீ சப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ப்ரீ சப்போசிஷன் அப்படின்னா இம்ப்ளிகேஷன் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் வந்து மீன் பண்ணுறாங்க. அது விச் மீன்ஸ் இன்னும் வே ஆஃப் அக்வரிங் நாலேஜ். ஓகேவா, அதாவது ஸோ ப்ரீசம்ஷன் அல்லது வந்து ப்ரீசப்போஷன் ஆர் அர்த்தப்பதி அப்படின்னு சொல்கிறோம். த வெரி மீனிங் அர்த்தப்பதிங்கன்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் சம்திங். ஓகே, ஸோ அந்த இம்ப்ளிகேஷன் தான் நம்ம வந்து என்னது இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நாலேஜ் அக்யூரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அர்த்தப்பதிங்கிறது என்னது, இட் இஸ் அ வே ஆஃப் அக்யூரிங் தி நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் ஸோ இந்த ப்ரிசம்ஷனுக்கு வந்து முக்கியமான தேவை என்னன்னா அப்சர்வேஷன் ஆஃப் ஃபேக்ட். அப்சர்வ் பண்ணணும், தட் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட் திங். இந்த லாஸ்ட் ஒன்னுங்கிறது வந்து சிக்ஸ்த் ஒன் வந்து நான் அப்ரிஹென்ஷன் சொல்கிறோம். இந்த நான் அப்ரிஹென்ஷனுக்கும் இந்த ப்ரீ சப்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னா வேறுபாடு என்னென்னா, தட் இஸ் அர்த்தப்பதி, அர்த்தத்தை புரியுதல். இது அனுபவத்தினால் புரிந்து கொள்ளது, அல்லது வி டு நாட் ரெக்கக்னைஸ் சம்திங். புரியுதா, இது வந்து புரியாததாகவே இருக்கும், அல்லது நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாததாக இருக்கும். வி டு நாட் ரெக்கக்னைஸ் சர்டன் திங். அதுதான் வந்து அனுபாலபதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், விச் இஸ் இன் சான்ஸ்கிரிட்டில் வந்து ஸோ நான் அப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ் ஃபேக்ட்ஸ். சரியா, அனுபாலபதி அல்லது நான் அப்ரிஹென்ஷனில் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஆஃப் நெகட்டிவ் ஃபேக்ட்ஸ். ஸோ ஆல் திங்ஸ் எக்ஸிஸ்ட், அதாவது இந்த உலகத்தில் வந்து இருக்கக்கூடிய இதில் வந்து போத் ஏதாவது ஒன்று பாசிட்டிவ் ரிலேஷன் இருக்கும், அல்லது வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் ரிலேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவ்ங்கிறது எதில் வரும், இட் இஸ் ஆல் அபவுட் தி கான்டாக்ட் வித் சென்சஸ். புரியுதா, அதாவது ஒருத்தனுடைய அடிப்படையின் சார்ந்து இதை நம்ம பாசிட்டிவ் நம்ம சொல்கிறோம், இன்னொன்று வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒன் ஆஃப் தி புத்திஸ்ட் செயிண்ட் தர்மகிருத்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அனுபாலபதி அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அஃபர்மேஷன் அசர்ஷன் ஆஃப் நெகட்டிவ் ப்ரொடக்ஷன் அண்ட் இஸ் சேம் அஸ் அனுமான ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறார். ஓகே, ஸோ என்னது அசர்ஷன் தான் எல்லாமே, அஃபர்மேட்டிவ் அசர்ஷன். அனுபாலபதிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஸோ அஃபர்மேட்டிவ் அசர்ஷன்னா இட் இஸ் அ பாசிட்டிவ் அசர்ஷன். ஓகே, பாசிட்டிவ் வே ஆஃப் நாடிங் திங்ஸ். ஓகே, பாசிட்டிவாக நம்ம சொல்லக்கூடியது. அண்ட் இங்கே வந்து அனுபாலபதினா இட் இஸ் அ நெகட்டிவ் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இந்த நான் அப்ரிஹென்ஷனுங்கிறது வந்து சரியானதாக இருக்கக்கூடியது, பட் ஆனால் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் அனுமானம் சொல்கிறோம் இல்லையா. ப்ரெடிக்ஷன் அதான் அனுமானம்னா ப்ரெடிக்ஷன் தான், அனுமானம் நினைத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆஃப் நெகட்டிவ் ஆப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ ஈச் இந்தியன், அதாவது நம்மளோட இந்தியன் ஃபிலாசபியில் வந்து பார்த்தோன்னா லைக் தெர் ஆர் மோர் இன்னும்
பரமானாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, சோர்ஸ் அதாவது வேலிட் பண்ணக்கூடிய சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் வந்து நிறையாவே இருக்குது. அதில் ஒரு சில ஸ்கூல்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா, இப்போ நவ்யா ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நவ்யா ஸ்கூல்னா பிரத்யக்ஷா பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து பிரமாணா அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அலாங் வித் அனுமானா, உப்மானா, சப்தா, இதெல்லாம் வந்து நவ்யா ஸ்கூல் வந்து பார்த்தோன்னா ரெகக்னைஸ் பண்ணுது. இந்த 4 இதுலேயுமே வந்து பார்த்தோன்னா இட் இஸ் இதுதான் கரெக்டான வே ஆஃப் அக்யூரிங் நாலேஜ், பர்செப்ஷன், நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து இன்ஃபரன்ஸ், தொலாவுதல் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து என்ன இன்ஃபரன்ஸ், ட்ரைங் டு நோ சம்திங், கம்பேரிசன், ஒன்று வந்து பார்த்தோன்னா சரியாக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணுறது, வேர்பல் டெஸ்டிமோனி, ஸோ வாய்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த 4யுமே வந்து பார்த்தோன்னா நவ்யா ஸ்கூல் வந்து இட் இஸ் த வே ஆஃப் அக்யூரிங் நாலேஜ் சொல்லி ஏற்றுக்கிறான். இந்த சாணக்கியா ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறது வந்து இதை வந்து உப்பமானா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஓகே, பிரத்யக்ஷா, அனுமானா, வேர்பல் டெஸ்டிமோனி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதை மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா பரமானாஸ் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாங்க. இது சாணக்கியா ஸ்கூலு. இதே வேதந்திஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த 6மே வந்து சரியானது தான். ஓகே, இந்த 6யுமே சொல்லக்கூடிய இந்த 6மே வந்து பார்த்தா இட் இஸ் வே ஆஃப் அக்யூரிங் நாலேஜ் தான் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்றுக்கிறான். ஸோ மிமாசகாஸ் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது என்னென்னா, இதை வந்து அனுபாலபதியும் வந்து உள்ளே எடுத்துக்கிறான். அதாவது வேதாந்திஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 எடுத்துக்கிறான். இந்த மிமாசிகாஸ் என்ன சொல்கிறேன்னா, 6வது இருக்கக்கூடிய இந்த அனுபாலபதியும் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஆல்சோ மஸ்ட் பி ஆடட் அப்படின்னு சொல்கிறான். இந்த யோகிக் ஸ்கூல் என்ன பண்ணுறேன்னா, அவன் வந்து அனுமானா, பிரத்யக்ஷா அண்டு சப்தா வந்து வேலிட் பிரணமானாஸ் அப்படின்னு ஏற்றுக்கிறான். ஓகே, ஸோ ஒன்லி குவாசி ஃபிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு, குவாசின்னா என்னது, இந்த சார்வக்காங்கிற மாதிரி இருக்கக்கூடிய குவாசி ஸ்கூல்ஸ், ஃபிலாசபிக்கல் ஸ்கூல்ஸ், அதாவது என்னென்னா தட் அப்பியர்ஸ் டு பி சம்திங் அப்பியர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து ஸ்கூல்ஸாக கருதப்படாமல் இருக்கக்கூடியது தான் வந்து சார்வக்கா ஃபிலாசபிக்கல் ஸ்கூல்னு சொல்லக்கூடியது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அனுமானத்தை வந்து பார்த்தோன்னா தே ரிஜெக்ட் இட். ஓகே, அனுமானத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பிரத்யக்ஷாவை வந்து பார்த்தோன்னா பிரத்யக்ஷா மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் அ சோல் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். சரியா, முழுமையான நாலேஜ், அதை தான் பரமானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட், இதுதான் வந்து என்னது இந்தியன் ஸ்கூல்ஸோடைய ஃபிலாசபி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் விச் கிவ்ஸ் தி சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம்.